ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய அதிகாரப்பூர்வமான கட்-ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறோம் மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் சேஃப் ஜோன் என்னவாக இருக்கும் உங்களுக்கு, மேலும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் நிறைய குளறுபடிகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குளறுபடிகளால் கட் ஆஃபில் ஏதாவது வேரி ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சரியான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய குளறுபடிகள் ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஒரு வேளை எனக்கு கட் ஆஃப் வருமா வராதா, எனக்கு நான் மதிப்பெண்கள் வருமா வராதா அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 உடைய வேகன்சிஸ் உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு இப்போவே முன்னாடியே நான் சொல்லிடுறேன், அதனால் கவலையப்பட வேண்டாம். ஸோ அந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ அதனால் இது கட் ஆஃப்ன்ற வேகன்சிஸ் உயர்வு, கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவங்களுடைய விகிதம் ரொம்ப லீஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ இவ்வளோ லீஸ்டான பீப்புள்ஸ் தாங்க பாஸ் செய்யப்பட்டிருக்கிறதுனால இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த டைமில் ஒரு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விரைவில் பப்ளிஷ் பண்ண இருக்காங்க. ஏன்னா போனஸ் மதிப்பெண்களும் ஒரு பக்கம் வழங்கலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ போனஸ் மதிப்பெண்கள் இவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு மதிப்பெண்களில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இப்படி பல தரப்பட்ட மக்கள் எல்லாருமே யோசிச்சுட்ருக்கிற டைமில் நமக்கு ஒரு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வெளியாகி இருக்குங்க. என்ன தான் சார் அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களே தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா 100% இதுதான் கட் ஆஃப்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப், எல்லாமே ஒரு தோராயமாக ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா எதோ கூட ஒப்பிடும்போது மார்க் வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கட் ஆஃப்ன்றது நான் கட் ஆஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி இது இத்தனை கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனே நடந்துகிட்ருக்கு மக்களே. அதனால் இவ்வளோ கொஷின்ஸ் ப்ரிடிக்ஷன் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாமே வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இத்தனை கொஷின் 150 கொஷின் ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓக்கு, 151 கொஷின் ரைட்டாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ இது எல்லாமே மார்க்கு கொஷின்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இத்தனை கொஷின் 200 கொஷினில் 150 கொஷின் ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குன்றது தான் இந்த கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் 300க்கு 150 எடுத்தால் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் தயவுசெய்து கேட்காதீங்க. இது மார்க் பேஸ்ட் தான், இது கொஷின்ஸ் பேஸ்ட் தான் மார்க். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆஃப்குள்ளே போகலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு விஏஓக்கு பார்த்திங்கன்னா 150, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 151. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 145, டைப்பிஸ்ட்டுக்கு 140, ஸ்னோ டைப்பிஸ்ட்டாக இருக்க பட்சத்தில் 135. இவங்ககிட்ட பிஎஸ்டி இருந்தால் 120 வாய்ப்பு இருக்குது. சேஃப் ஜோன் கண்டிப்பாக 135 வேணுங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 144, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்னோ டைப்பிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு விஏஓக்கு 140 கண்டிப்பாக வேணும். ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபார் டிகிரிக்கு 139, ஃபாரஸ்ட் வாட்சர் பார்த்திங்கன்னா 133, டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா 130, ஸ்னோ டைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு நம்ம வரப்போ விஓக்கு 135, ஜூனியர் அசிஸ்டண்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, டைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப விஏஓக்கு 130, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்னோ டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 125.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஏ கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். ஜூனியர் விஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 118, ஸ்னோ டைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 120 மதிப்பெண்கள். அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைப்பிஸ்ட் 116, ஸ்னோ டைப்பிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105 இருந்தாலே போதும். சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 115ங்க. ஸோ விஏஓடைய சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஓவராலாக 130 மார்க் வேணும். அதே ஜூனியர் அசிஸ்டன்டோடைய சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஓவராலாக 135 மார்க் வேணும். ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 120, டைப்பிஸ்ட் 130, ஸ்னோ டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 105ங்க. ஓகேங்களா. பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டிவாக இருக்கும் பட்சத்தில் ஸோ பிஎஸ்டிஎம்லேருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மக்களே, இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக குரூப் 4 உடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண வராங்க, கவலையே பட வேண்டாம். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய அதிகாரப்பூர்வமான கட்-ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறோம் மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் சேஃப் ஜோன் என்னவாக இருக்கும் உங்களுக்கு, மேலும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் நிறைய குளறுபடிகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த குளறுபடிகளால் கட் ஆஃபில் ஏதாவது வேரி ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சரியான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய குளறுபடிகள் ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஒரு வேளை எனக்கு கட் ஆஃப் வருமா வராதா, எனக்கு நான் மதிப்பெண்கள் வருமா வராதா அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு இப்போவே முன்னாடியே நான் சொல்லிடுறேன், அதனால் கவலையப்பட வேண்டாம். ஸோ அந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ அதனால் இது கட் ஆஃப்ன்ற வேகன்சிஸ் உயர்வு, கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவங்களுடைய விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ இவ்வளோ லீஸ்டான பீப்புள்ஸ் அங்கே பாஸ் செய்யப்பட்டிருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த டைமில் வந்து ஒரு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விரைவில் பப்ளிஷ் பண்ண இருக்காங்க. ஏன்னா போனஸ் மதிப்பெண்களும் ஒரு பக்கம் வழங்கலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ போனஸ் மதிப்பெண்கள் இவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு வந்து மதிப்பெண்களில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இப்படி பல தரப்பட்ட மக்கள் எல்லாருமே யோசிச்சுட்ருக்கிற டைமில் நமக்கு ஒரு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வெளியாகி இருக்குங்க. என்ன தான் சார் அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களே தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% இதுதான் கட் ஆஃப்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப், எல்லாமே ஒரு தோராயமாக ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதை கூட ஒப்பிடும்போது மார்க் வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கட் ஆஃப்ன்றது நான் கட் ஆஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து இத்தனை கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனே நடந்துகிட்ருக்கு மக்களே. அதனால் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து ப்ரிடிக்ஷன் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாமே வேரி ஆகும். ஓகேங்களா. ஸோ இத்தனை கொஷின் 150 கொஷின் ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓக்கு, 151 கொஷின் ரைட்டாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ இது எல்லாமே மார்க்கு கொஷின்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு இத்தனை கொஷின் 200 கொஷினில் 150 கொஷின் ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு கிடைக்குன்றது தான் இந்த கட் ஆஃப். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் 300க்கு 150 எடுத்தால் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் தயவுசெய்து கேட்காதீங்க. இது வந்து மார்க் பேஸ்டான், இது கொஷின்ஸ் பேஸ்டான் மார்க். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆஃப்குள்ளே போகலாம்.
ஜென்ரல் கேட்டகரிக்கு விஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா 150, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 151. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 145, டைப்பிஸ்ட்டுக்கு 140, ஸ்னோ டைப்பிஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் 135. இவங்ககிட்ட பிஎஸ்டி இருந்தால் 120 வாய்ப்பு இருக்குது. சேஃப் ஜோன் கண்டிப்பாக 135 வேணுங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 144, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்னோ டைப்பிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு விஏஓக்கு 140 கண்டிப்பாக வேணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரிக்கு 139, ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்திங்கன்னா 133, டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 130, ஸ்டேண்ட் டைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டி 115, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு நம்ம வரப்போ விஓக்கு 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, டைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப விஏஓக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட்டு 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்னோ டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 125. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். ஜூனியர் விஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 118, ஸ்னோ டைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 120 மதிப்பெண்கள். அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைப்பிஸ்ட் 116, ஸ்னோ டைப்பிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105 இருந்தாலே போதும். சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 115ங்க. ஸோ விஏஓடைய சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஓவராலாக 130 மார்க் வேணும். அதே ஜூனியர் அசிஸ்டன்டோடைய சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஓவராலாக 135 மார்க் வேணும். ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 120, டைப்பிஸ்ட் 150, ஸ்னோ டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 105ங்க. ஓகேங்களா. பிடபிள்யூடி சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் ஸோ பிஎஸ்டிஎம்லேருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மக்களே, இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக குரூப் 4 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண வராங்க, கவலையே பட வேண்டாம்.